வெல்கம் யூ ஆல் அகெயின். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஜேஃபெட் அண்ட் மாஸ்ஃபெட்டோட பேசிக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸில் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம், டெர்மினல்ஸு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். சம்டைம்ஸ் மக்கப் பண்ணிட்டு போயிருப்போம் இல்லையா? பட் உண்மையான பேசிக்ஸ் தெரிஞ்சோம்னா நம்ம அதை மக்கப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இட் வில் ஈஸிலி என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்டாக ஒரு மாஸ்ஃபெட்டோ ஜேஃபெட்டோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டோம்னா we can easily connect with the JFET and MOSFET configurations. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒரு கிணறுதையும் ஒரு ஓவர் ஹெட் டேங்கையும் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ சின்ன ஒரு கிணறு எடுத்துப்போம். ஸோ மேலே எனக்கு ஒரு ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. இங்கே எனக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது. என்னோட அல்டிமேட் எய்ம் என்னவாக இருக்கும்? எனக்கு கிரவுண்ட் லெவல்லேருந்து வாட்டர் கொண்டு போய் டேங்க்கில் ஸ்டோர் பண்ணணும். திருப்பி எனக்கு என்னென்ன பர்பஸ், எனக்கு வாட்டர் ட்ரிங்கிங் பர்பஸாக இருக்கலாம், அல்லது அக்ரிகல்ச்சர் பர்பஸாக இருக்கலாம். ஸோ என்னோடய வெரைட்டி ஆஃப் பர்பஸுக்காக நான் என்ன பண்ணலாம், வாட்டரை ரீஸ்டோர் பண்ணி நான் திருப்பி ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன தேவைப்படும்? சிம்பிள் ஒரு மோட்டரிங் மெக்கானிசம் தான் தேவைப்படும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மோட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ மோட்டர் என்ன பண்ண போகுது, கீழேருந்து எனக்கு வாட்டர் சக் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து வாட்டரை கொண்டு போயிட்டு டேங்க்கில் கொடுக்க போகுது. இந்த சிஸ்டத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம், அது ஜஸ்ட் பம்பிங் சிஸ்டம்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ என்ன எது வழியாக போகுது, த்ரூ ஏ பைப் லைன்ஸ். நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சேனல்னு சொல்லிக்கலாம் இல்லையா? வாட்டர் சேனல்னு சொல்லிக்கலாம். ஸோ இட் வில் பி வாட்டர் சேனல். இந்த போகிற தண்ணிக்கு என்ன பேர் வைக்கிறோம், கரண்ட் இல்லையா? வாட்டர் கரண்ட். So it will be our source, this will be our drainage system இல்லையா? ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணியை ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ இட் வில் பி வாட்டர் சோர்ஸ், வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம். நடுவில் போகிற தண்ணிக்கு என்ன பேர், வாட்டர் கரண்ட் இங்கிலீஷில் தான் சொல்லுவோம். அண்ட் த்ரூவிங் எதில் வழியாக போகும் அப்படின்னா வாட்டர் சேனல் வழியாக போக போகுது, ரைட்? இது வந்து நார்மலாக இருக்கிற பம்பிங் சிஸ்டம். பட் அட்வான்ஸ்டாக போகிறேன், எனக்கு இந்த நடுவில் போகிற தண்ணியை என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன் சரியா? ஸோ இந்த சிஸ்டத்தை அப்படியே நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸில் பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு N டைப் சப்ஸ்ட்ரேட். N டைப் சப்ஸ்ட்ரேட்னா என்னது, இட்ஸ் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் அண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆர் ஹோல்ஸ். இப்போ இந்த பார்ட்டை லெட் இட் பி சோர்ஸ்னு வச்சுக்கலாம். இங்கே கிணறு இருக்கு இல்லையா, இந்த சோர்ஸ் தான் இந்த சோர்ஸ். நமக்கு என்ன வேணும், தண்ணியை கொண்டு போய் ட்ரைனில் ஏற்றி சேர்த்து விடணும் இல்லையா? லெட் இட் பி ட்ரைன். இங்கே நம்ம எப்படி தண்ணியை கொண்டு போனோம் மேலே, பை யூஸிங் தி மோட்டரிங் சிஸ்டம், ரைட்? ஒரு சேனல் இருந்துச்சு. ஸோ ஹியர் ஆல்சோ த சேனல் இஸ் N டைப் சப்ஸ்ட்ரேட் தான் ஒரு சேனல் வச்சுக்கிட்டோம். அண்ட் உள்ள கரண்ட்டு போகணும். எப்போ கரண்ட்டு போகும், இங்கே தண்ணி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆச்சுன்னா இட் வில் பி வாட்டர் கரண்ட்னு சொல்கிறோம். இங்கே எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் டு ட்ரைன் மூவ் ஆணுச்சு அப்படின்னா இட் வில் பி கரண்ட், ரைட்? ஸோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போகுது, ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் என்ன பர் டைமுக்கு எவ்வளோ போகுது, இட் வில் பி கரண்ட், கரெக்டாக? ஸோ இங்கே தண்ணி எவ்வளோ ட்ராப்லெட்ஸ் போகுது from A to B. So here also it will be there. And தண்ணி எப்படி கொண்டு போகிறோம் மேலே, by using the motor. இங்கே என்ன பண்ணுவோம், அங்கே ஒரு மோட்டர் வச்சுருக்கோம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு வோல்டேஜ் சோர்ஸை வச்சுருக்கிறேங்க. ஸோ இட் வில் பி வோல்டேஜ் சோர்ஸ். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு எலக்ட்ரானு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுறது தான் என்ன சொல்லுவோம், நம்ம வோல்டேஜ்னு நேம் வச்சுப்போம் இல்லையா? ஸோ ஃப்ரம் த சோர்ஸ் டு ட்ரைன் என்ன எலக்ட்ரானை நம்ம மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறோம், வோல்டேஜ். இப்போ நெகட்டிவ் கொடுக்குறோமா பாசிட்டிவ் கொடுக்குறோமான்றது தான் மேட்டர் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட் திங்
we are giving the voltage as நெகட்டிவ் கொடுத்து பார்க்கலாம். நான் இங்கே நெகட்டிவ் கொடுத்து பார்த்தா எனக்கு என்னவாகும் அண்ட் பாசிட்டிவ் கொடுத்து பார்த்தா என்ன ஆகும்னு பார்த்துடலாம். ஸோ நெகட்டிவ் கொடுக்குறேன், என்னவாகும், இந்த எலக்ட்ரான்ஸை இந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும் ஓவர் த டைம். அடுத்த எலக்ட்ரான் உள்ள வந்துடுமா? ஸோ அடுத்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை புஷ் பண்ணி விடும். இன்னொரு எலக்ட்ரான் வருதுங்க, அது என்ன பண்ணும், அடுத்த எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். இப்படி ஓவர் த டைம் எனக்கு என்னவாகும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் என்னவாகும், அதிகமாக ரிப்பல் ஆகும். அதர் ஹேண்டில் என்ன பண்ணிருக்கிறோம், ட்ரெயினுக்கு பாசிட்டிவ் சப்ளையை கொடுத்துருக்குறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணுது இல்லையா, அட் த சேம் டைம் இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண போகுது, இது அட்ராக்ட் பண்ண போகுது. அப்போ சைமல்டேனியஸாக ரிப்பல்ஷனும் நடக்குது, அட்ராக்ஷனும் நடக்குது. ஸோ இங்கே இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் என்ன பண்ண போகுது, இங்கேருந்து மேலே சக் பண்ண போகுது, இங்கே என்ன பண்ண போகுது, தண்ணியை வெளியே டெலிவர் பண்ண போகுது. ஸோ ஹியர் ஆல்சோ இங்கேருந்து எலக்ட்ரான்ஸை தள்ளி விடுது, இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண போகுது, அட்ராக்ட் பண்ணிக்க போகுது. அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். தட்ஸ் வை வி கேன் கால் இட் ஆஸ் அன் கரண்ட் இல்லையா? இங்கே அதுக்கு பேர் வாட்டர் கரண்ட்டு, இங்கே அதுக்கு பேர் நார்மல் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இவ்வளோ தான் பம்பிங் சிஸ்டத்துக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற செமிகண்டக்டர் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நவ் மை ப்ராப்ளம் இஸ் we want to make it as an controllable one. எனக்கு இங்கேருந்து போகிற கரண்ட் தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி விடணும். எப்படி விடலாம், நான் நினச்சக்குள்ளே எனக்கு ஆஃப் பண்ணணும், நினைக்குள்ளே ஆன் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போகுதுன்ட்டு நான் தான் டிட்டர்மைன் பண்ணணும். அதை வச்சு எதை வச்சு முடிவு பண்ணலாம், யூஸிங் தி சிம்பிள் பால் வால்வ் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஒரு கேட் வால்வை நான் என்ன பண்ணுறேன், இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஒரு சின்ன பால் வால்வை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பால் வால்வோட பர்பஸ் என்னவாக இருக்கும், ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று ஃபுல்லி ஓப்பனாக இருக்கலாம், அல்லது ஃபுல்லி க்ளோஸாக இருக்கலாம், அல்லது பார்சியலி ஓப்பன் பார்சியலி க்ளோஸ் இல்லையா? இப்போ இந்த ஹேண்டில் மேலே போணுச்சுன்னா என்னவாகும், ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு என்னவாகும், இங்கே இருக்கிற தண்ணி இந்த பைப் ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகி டேங்கை ஃபில் பண்ணும். அல்லது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது, ஃபுல்லாக க்ளோஸ் ஆனிச்சுன்னா எனக்கு என்னவாகும், தண்ணி பைப் வழியாக போகாது இல்லையா? அண்ட் பார்சியலாக ஓப்பன் ஆகுது, தண்ணி பார்சியலாக ஓப்பன் ஆகுது, பார்சியலாக க்ளோஸ் ஆகுது. வால்வ் என்னவாகும், குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் தண்ணி வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பைப் வழியாக கடத்த முடியும். ஸோ மேலே கொண்டு போக எனக்கு என்னவாகும், தண்ணியோட அமௌண்ட் அதிகமாகும். கீழே கொண்டு போக எனக்கு என்னவாகும், தண்ணியோட அமௌண்ட்டு கம்மியாகும். சேம் பிரின்சிபல் நம்ம என்ன பண்ணலாம், செமிகண்டக்டர்லேயும் மேட் பண்ணலாம். தட் இஸ் கால்டு கேட். இங்கே நம்ம எப்படி கேட்டுன்னு சொன்னோமோ அதே தான் அங்கேயும். இட் இஸ் கால்டு கேட். ஸோ இந்த கேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னா, இப்போ பைப் வந்து இஸ் மேடப் ஆஃப் பிளாஸ்டிக்னு வச்சுக்கிங்களேன். கேட் வாலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டீலில் மேக் பண்ணுறேன். ஃபைன். ஸோ அதோட ஆப்போசிட்டாக அதோட ஹார்டாக இருக்கிற மெட்டீரியலில் எது அலோவ் பண்ணாதோ, எது அப்ஸ்டாக்கலாக இருக்கோ நம்ம அதை தான் கேட் வால்வாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் ஆல்சோ we are making the gate valve in the P-type material. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு P-type மெட்டீரியல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேட் வால்வை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் இங்கே எப்படி ஃபுல்லாக ஓப்பன் ஆகுதோ, ஃபுல்லாக க்ளோஸ் ஆனிச்சோ, சேம் ஹியர் ஆல்சோ இட் வில் பி ஃபுல்லி ஓப்பன் அண்ட் ஃபுல்லி க்ளோஸ். லெட்ஸ் see in the next slide. ஸோ இது ஒரு N-type மெட்டீரியல். N-type சப்ஸ்ட்ரேட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு ட்ரைன் அண்ட் சோர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் ட்ரைன் அண்ட் திஸ் இஸ் சோர்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வோல்டேஜ் சப்ளை கொடுத்து இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ண வச்சு இங்கே இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ண வச்சு ஐ மேக்கிங் தி கரண்ட் ஃப்ளோ, ரைட்? ஸோ எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் வில் பி
ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ரைட். இப்போ என்னோடய அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, கேட் என்ன பண்ண போகிறேன், ஒரு பி டைப் வண்டியில் 2 பக்கமும் எம்பெட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நவ் ஐ ஹேவ் 2 சான்சஸ். இங்கே எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒன்ஸ் நம்ம நெகட்டிவ் கொடுத்தா ரிப்பல் பண்ணும். இந்த கேஸ் பாசிட்டிவ் கொடுத்தா எனக்கு என்னவாகும், இந்த எலக்ட்ரான்ஸை இது அட்ராக்ட் பண்ணும். இங்கே இருக்க நெகட்டிவ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். இப்போ எனக்கு கரண்ட்டோட டைரெக்ஷன் மாறப்போகுது, அவ்வளோதான். ஸோ ட்ரெயின் ஆக்ட் ஆஸ் இன் சோர்ஸ் அண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆஸ் இன் ட்ரெயின். டேங்க்லேருந்து கிணத்துக்கு தண்ணி இறைக்கலாம், அல்லது கிணத்துலேருந்து டேங்க்குக்கு தண்ணி இறைக்கலாம் இல்லைங்களா. ஸோ மோட்டரோட டைரெக்ஷன் கரண்ட் டைரெக்ஷன் மாற்றி கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், மாறுது இல்லையா. ஸோ சேம் திங் ஹியர் ஹேப்பன். ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவாக எடுத்துக்கலாம். ட்ரெயினுக்கு பாசிட்டிவும் சோர்ஸுக்கு நெகட்டிவும் கொடுத்துக்கிறோம். ஸோ இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸை இது ரிப்பல் பண்ண போகுது, அங்கே இருக்கிற ஹோல்ஸ் என்ன பண்ண போகுது, அந்த எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணிக்க போகுது. ஸோ தேர் இஸ் அன் கரண்ட் ஃப்ளோ. இப்போ அடுத்த கேஸ், இதுதான் கேட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஸோ இது ரெண்டும் இன்டர் கனெக்டட் ஆக்சுவலி. இப்போ நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கலாம் அல்லது நெகட்டிவ் சப்ளை கொடுக்கலாம். ஸோ இங்கே நம்ம பாசிட்டிவ் சப்ளை கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் பிக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்குறேன், எண்ணுக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்குறேன். என்ன பயாஸில் இருக்கும், இது ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். டூரிங் தி ரிவர்ஸ் பயாஸ் டிப்ளீஷன் லேயரோட வித் என்னவாகும், இட் வில் பி வைடர் இல்லையா. இப்போ டிப்ளீஷன் லேயர் என்னவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா வைடர் ஆகும். திருப்பி நான் வோல்டேஜை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், திருப்பி எனக்கு என்னவாகும், இன்னும் வைடர் ஆகும். இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்னும் எனக்கு வைடர் ஆகும். இப்படி டைம் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஃபர்தராக வைட் பண்ணுறேன். பட் ஒன் பாயிண்ட் எனக்கு என்னவாகுது, என்னோடய இது ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும் இல்லையா. என்னோடய கேட் வால்வ் அங்கே எப்படி ஃபுல்லாக ஓப்பனுக்குள்ளே க்ளோஸ் ஆனிச்சோ, சேம் இந்த கேட் வால்வ் என்னவாயிடுச்சு, ஃபுல்லாக இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்குமா அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஏன், என்னோடய கேட் வால்வ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நெகட்டிவ் கொடுத்து, கேட்டுக்கு நெகட்டிவ் கொடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு பாசிட்டிவ் நான் என் சோர்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய கேட் வால்வை இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விடுது. ஸோ ஐ கேன் கண்ட்ரோல் மை ஸ்விட்ச், ரைட். ஸ்விட்சோட அல்டிமேட் எய்ம் என்னதுங்க, ட்ரான்சிஸ்டரை ஸ்விட்சாக யூஸ் பண்ண முடியும். ஸ்விட்சை என்ன பண்ணணும், ஒன்று ஆன் பண்ணணும் இல்லைன்னா ஆஃப் பண்ணணும். ஆன் பண்ணக்குள்ள எனக்கு என்ன பண்ணணும், கரண்ட்டை அலோவ் பண்ணணும். ஆஃப் பண்ணக்குள்ள எனக்கு என்ன பண்ணணும், கரண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ நவ் இட் வில் பி ஆஃப் ஸ்டேஜ், ரைட். சரி, அடுத்த கேஸ் பார்த்துக்கலாம். நவ் ஐ கிவிங் தி positive voltage here it will be negative voltage. Now it was in forward bias. அப்போ எனக்கு வித் என்னவாகும், நேரம் ஆகும், ரைட். ஸோ டிப்ளேஷனோட வித்து நேரம் ஆகுது. ஃபர்தர் வோல்டேஜ் கொடுக்குறேன், இன்னும் நேரம் ஆகும். ஃபர்தர் கொடுக்குறேன், இன்னும் நேரம் ஆகுது. அட் ஒன் பாயிண்ட் டைம் என்னவாகிடுது, எனக்கு ஃபுல்லி ஓப்பனாக இருக்குது இல்லையா. ஸோ நவ் த கரண்ட் வில் பி able to flow from source to drain. So it was in on condition, right. ஸோ நார்மலாக நமக்கு வாட்டர் பம்பிங் சிஸ்டத்தில் நம்ம சப்ஸ்ட்ரேட்டை யூஸ் பண்ணி கரண்ட்டை ஃப்ளோ பண்ண முடியும். நவ் we can achieve the controlled current flow, ரைட். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் by using the negative and positive supplies simultaneously. ஸோ இந்த ரிவர்ஸ் பயாஸ் அண்ட் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ஸை பொறுத்து இந்த கரண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், we can control the current flow between this channel, ரைட். ஸோ இவ்வளோ தான் ஜேஃபெட். நம்ம நார்மல் பம்பிங் சிஸ்டம் கண்ட்ரோல் ஆனிச்சுன்னா நம்மளோட ஜேஃபெட்டோட ஆப்ரேஷன்ஸை we can get. Now why we are going with மாஸ்ஃபெட்டோட கான்செப்ட் வருது இல்லையா. சரி, பழைய சிஸ்டம் எடுத்துப்போம்.
அந்த டேங்க் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ தேர் இஸ் நோ வயலேஷன்ஸ், ரைட்? அங்கே எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. தண்ணி எனக்கு கண்டாமினேட் ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒன்ஸ் we are யூஸிங் இட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ். நம்ம பழைய ஸ்கூல்லாம் இரும்பு டேப் போட்டு வச்சுருப்பாங்க. நாளாக நாளாக என்னவாகும், தண்ணியில் ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இட்ஸ் மேட் ஆஃப் ஃபெரஸ் இல்லையா, அயன். இந்த ஃபெரஸ் கூட என்ன சேர்ந்து எனக்கு என்னவாகும், ரஸ்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். டியூ டு ஆக்சிடேஷன் பண்ணலாம் எனக்கு என்னவாகும், ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரஸ்ட் ஆனிச்சா என்ன சார் ஆகும், வாட்டரில் என்னவாகும், துரு கலந்துரும் இல்லையா. அப்போ நான் குடிக்கிற வாட்டரில் எனக்கு என்ன இருக்கும், ரஸ்டிங் இருக்கும், ரைட்? அப்போ வாட்டர் கெட்ஸ் கண்டாமினேட்டட். அது ட்ரிங்கிங்க்கு அளவு அப்படின்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள் ஒன், ரைட்? நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது இல்லையா. ஸோ ஹவு கேன் வி ஓவர் கம் தட், பை யூஸிங் தி பெயிண்டிங் ஆர் கோட்டிங், ரைட்? நம்ம ஆன்டி ஆக்சிடேஷன் கோட்டிங் கொடுத்தா எனக்கு என்னவாகும், we can prevent தி ரஸ்டிங். இதை ஏன் சார் இங்கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்லா தெரியும் ஃபார்வர்டு பயஸில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகும், மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகாது. பட் இந்த கேஸ் ஆஃப் ரிவர்ஸ் பயாஸ் மைனாரிட்டி கேரியர்ஸ் என்னவாகும், ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இட் இஸ் கால்ட் லீக்கேஜ் கரண்ட், ரைட்? ஒரு கட்டத்தில் எனக்கு என்னவாகும், லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் இந்த கேஸ் ஆஃப் ரிவர்ஸ் பயாஸ். அவனோட அல்டிமேட் எய்ம் பாருங்களேன், சோர்ஸ்லேருந்து ட்ரைனுக்கு எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணணும், ரைட்? மூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை வோல்டேஜ் கொடுக்குது. மூவ் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லிடுறோம். இந்த கரண்ட்டு கண்டாமினேட் ஆன்ஸ்னால் என்ன அர்த்தம், ஒன்று ஆட் ஆகலாம் அல்லது குறையலாம், ரைட்? இந்த லீக்கேஜ் கரண்ட்டை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சப்போஸ் நான் இங்கே 10 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்குறேன். இங்கே நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், we can get 10 எலக்ட்ரான்ஸ், ரைட்? இங்கே சோர்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லீக்கேஜ் கரண்ட் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னவாகும், இட் பிகம்ஸ் 11 எலக்ட்ரான்ஸ், ரைட்? இட் பிகம்ஸ் 11 எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம நார்மல் கேஸஸில், நம்ம அங்கே அக்ரிகல்ச்சர் கேஸஸில் கண்டாமினேஷன் வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ இங்கேயும் நார்மல் கேஸஸில் சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுல ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா போடுறதுனால ஒரு மேட்டர் கிடையாது. இந்த கேஸ் ஆஃப் ட்ரிங்கிங் த கண்டாமினேஷன் இஸ் நாட் டாலரபிள் ஒன், ரைட்? ஸோ இந்த கேஸ் ஆஃப் பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு லேசர் சர்ஜரி பண்ணுறோம், ஒரு ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே வந்து நம்ம ஒரு ஹார்ட் சாக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கேஸஸில் ஒரு பாயிண்ட் கரண்ட் அதிகமாக போனாலும் இட்ஸ் லீட்ஸ் டு டெத் இல்லையா. ஸோ இட் வில் பி நாட் அக்செப்டபிள் ஒன். ஸோ யூ ஹவ் டு மோர் ப்ரிவென்ஷன் தட். ஸோ இந்த கேஸில் we can't allow the contamination of current. இப்போ அந்த எக்ஸஸ் லீக்கேஜ் கரண்ட் இருக்கு இல்லையா, we have to neglect, ரைட்? நம்ம அதை அலோவே பண்ணக்கூடாது. அப்போ எப்படி சார் அலோவ் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, we have to avoid those leakage current. நம்ம அங்கே என்ன பண்ணோம், எப்படி ஆக்சிடேஷனை தடுத்தோம், by using the ஆன்டி ஆக்சிடேஷன் கோட்டிங், ரைட்? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிலிக்கான் ஆக்சைடு லேயர் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுறோம், அந்த கேட்டுக்கு மேலே கொடுக்குறோம். இந்த ஆக்சைடு லேயர் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுது. அப்போ இது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும், ரிப்பல் பண்ணும், பட் கரண்ட் என்ன பண்ணாது, டிஃப்யூஸ் பண்ணாது. ஸோ இட் வில் நெவர் அலோஸ் எனி எலக்ட்ரான், அதாவது இந்த பி டைப்பில் இருக்கிற மைனாரிட்டி கேரியர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே டிஃப்யூஸ் ஆகாமல் இந்த டிஃப்யூஷன் லேயர் தடுத்துரும். இட் இஸ் கால்ட் இன்சுலேட்டட் கேட். மாஸ்பெட்டுக்கு இன்னொரு நேமே இன்சுலேட்டட் கேட் ஃபெட்டு தான். அப்போ இந்த டிப்ளீஷன் லேயர் வில் ஆக்ட் ஆஸ் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். அங்கே எப்படி வாட்டர் கண்டாமினேஷன் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கோட்டிங் தடுத்துச்சோ, இங்கே இந்த டிப்ளீஷன் லேயர் என்ன பண்ண போகுது, ஒரு எலக்ட்ரான் இந்த பீலேருந்து இங்கே டிஃப்யூஸ் ஆகாமல் தடுக்கும். தென் we can expect, இங்கே 10 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், 10 எலக்ட்ரான்ஸை we can expect at the drain end. So this is simple operations of MOSFET, and the basic difference between your JFET and MOSFET will be கேட்டை நான் என்ன பண்ண போகிறேன், இன்சுலேட் பண்ண போகிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் இருக்குமானா, இல்லை சார், கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாஸ்பெட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெண்டு பக்கமும், ஏன்னா இதில் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது, டிப்ளீஷன் டைப் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே சப்ஸ்ட்ரேட் இருக்கும், ஸோ ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும், டெர்மினல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடு லேயர் கொடுத்துருப்பேன், அண்ட் தென் இட் வில் பி கேட் டெர்மினல். ஸோ ஹியர் இட் வில் பி சோர்ஸ் அண்ட் ஹியர் இட் வில் பி ட்ரைன்.
ஸோ இது வந்து சப்ஸ்ட்ரேட் இல்லையா. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் பேசிக் ஆப் ஆப்ரேஷன்ஸ் பிகேன் யுவர் மாஸ்ஃபெட் அண்ட் ஜேஃபெட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்து ஃபால்ஸ்டாட் ஆப்பில் என்ன பண்ணலாம், நம்ம யூ கேன் சிமுலேட் தி ஜேஃபெட் ஆஸ் வெல் அஸ் த மாஸ்ஃபெட். ஸோ மாஸ்ஃபெட் ஜேஃபெட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், we can derive the characteristics of MOSFET and JFET. Thank you all.